அனைவருக்கும் வணக்கம். தயவு கூர்ந்து வேட்டையாடு விளையாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நல்ல கருத்துக்களை மக்களிடம் பரவச் செய்வோம். ஜனநாயக நெறிமுறைகளை வாழச் செய்வோம். சமத்துவ சமுதாயத்தை எழுந்து நிற்கச் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு பாமக என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் எப்படி உருவாக்கப்பட்டது, அது எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆம், அந்த கட்சியிலே அன்றைக்கு மிக்க படித்தவர்கள், மெத்த படித்த மேதாவிகள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதும் அதற்குரிய ஒரு சிறப்பாகும். சமத்துவம் பேசிய கட்சி, மக்களிடையே சகோதரத்துவை போதிக்க வந்த கட்சி. ஆம், பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது இருப்பது அல்ல, அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மிகச் சிறப்பானது. அதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகச் சிறப்பாக கையாண்டார். காலப்போக்கில் அது இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அந்த மாநாட்டு மேடையிலே கூறப்பட்டது போல், நாம் நெருப்பிலிருந்து வந்தவர்கள் என்கின்ற மூடத்தனமான கொள்கையில் சிக்கி சனாதன சகதியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக மாறிப்போகிறது. காரணம், உடனிருந்தவர்களை, சகோதரர்களை, படித்தவர்களை, பேராசிரியர்களை மெல்ல மெல்ல அது இழந்தது. அன்றைக்கு KM ஷரீஃப், குணங்குடி அனீஃபா, ஏன் சீரும் சிங்கமாக இருந்த பழனி பாபா போன்றவர்கள் அன்றைக்கு இந்த கட்சிக்கு பெரும்பலமாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ராமதாஸ் அவர்களின் கரங்களை உயர்த்துவதில் மிகப்பெரிய பங்கு இருந்தது. ராமதாஸ் அவர்களோடு சேர்ந்து இந்த கட்சியை வளர்த்துக் கொள்வதில் மிக சரியாக திட்டமிட்டு காய்களை நகர்த்தினார். ஆனால் எந்தவித பாகுபாடுமின்றி, எந்தவித உட்புற திட்டங்களும் இன்றி வெளிப்படையாக அவர்கள் தங்களுடைய ஆதரவை நல்கினார்கள். பழனி பாபா அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் எல்லா மேடைகளிலும் தோன்றினார். கடைசியாக விழுப்புரத்திலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மந்தக்கரை திடல் நன்றாக நினைவிருக்கிறது. அந்த கூட்டத்திலே டாக்டர் ராமதாஸ் கலந்து கொள்கிறார், பழனி பாபா அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்திலே தலைமை தாங்குவதற்குரிய ஒரு வர்த்தக தலைவர், வர்த்தக சங்கத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட தலைவர் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டார். ஏனென்றால் பழனி பாபா வருகின்ற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பின்னாலும் காவல்துறையின் வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்தால் அவர் ஒதுக்கி தள்ளினார். வரவில்லை கூட்டத்திற்கு. பழனி பாபா அவர்கள் உடனடியாக ஆலோசித்தார். நான் அவர் கண்ணிலே தென்பட்டேன், ஒரு கல்லூரி மாணவன். என்னை பழனி பாபா அவர்கள் அடையாளம் காட்டினார், இந்த கூட்டத்திற்கு தம்பி தலைமை தாங்குவான் என்று. எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. ஆம், மந்தக்கரை திடலிலே விழுப்புரத்தில் டாக்டர் ராமதாஸ், பழனி பாபா அவர்கள் இடம்பெற்ற அந்த மேடையில் கல்லூரி மாணவனான நான் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினேன். ஆக இதுவெல்லாம் மிகப்பெரிய அவர் வந்த வழிமுறைகள். சகோதரத்துவத்தை பேணிய காலங்கள் அது. சமத்துவத்தை நோக்கிய அடியெடுத்து வைத்த காலங்கள் அது. சிறப்பாக இருந்தது. நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து, திமுகவிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவர் என்னை தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொண்டார். எல்லோரும் அறிவார்கள். அவர் பேசிய ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் இடம்பெற்றேன். விழுப்புரம் மாவட்டத்தில் அன்றைக்கு விழுப்புரம் ஷாஜி என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகளிலே நான் முழங்கினேன். டாக்டர் ராமதாஸ் மட்டுமல்ல, நம்முடைய நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வைத்திருந்த அந்த பணப்பெட்டி அவர் என்னிடம்தான் நம்பி கொடுப்பார். அந்த அளவிற்கு நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நிரலாக இருந்து அந்த தேர்தல்களிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து ராமதாஸ் அவர்கள் சிறிது சிறிதாக நழுவி அவர் வேறு பாதையிலே பயணிக்க துவங்கினார். இஸ்லாமிய தலைவர்களை புறக்கணிக்க துவங்கினார். மிகப்பெரிய எழுச்சியோடு
வளர்ந்து கொண்டிருந்த அந்த கட்சி அந்த இடத்தில்தான் அது தன்னுடைய வீழ்ச்சியை சந்திக்க துவங்கியது. இன்று அது மாபெரும் வீழ்ச்சியில் கீழே கிடக்கிறது. இன்றைக்கு அவர் கூட்டிய அந்த கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 25% பேர் கூட கலந்து கொள்ளவில்லை என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எத்தனை பெரிய அவமானத்தை தந்திருக்கும். எப்படிப்பட்ட சிங்கமாக அவர் இருந்தார், எப்படிப்பட்ட தலைவராக அவர் மிளிர்ந்தார். குறிப்பாக டாக்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது நடைபெற்ற அந்த சாலை மறியல் போராட்டத்தில் வன்னியர் சங்கத்தின் 21 உடன்பிறப்புகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான இரங்கல் கூட்டங்களின் போது பேராசிரியர் தீரன் இருந்தார். அப்பொழுது அவர் இடம்பெற்ற அத்தனை கூட்டங்களிலும், ஏன் திண்டிவனத்திலே நடைபெற்ற ஒரு இரங்கல் கூட்டத்திலும் டாக்டர் ஐயா அவர்களை வைத்துக் கொண்டு நான் படித்த அந்த இரங்கல் கவிதை அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. அதன் பிறகு அவர்கள் எங்கெல்லாம் இரங்கல் கூட்டம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் என்னை பணித்தார்கள் அந்த கவிதையை வாசிக்க சொல்லி. அந்த அளவிற்கு நான் இருந்தேன் அங்கே. காலச்சூழல் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பியது, தொடர்பு அருந்தது. இல்லாவிட்டால் இன்றைக்கு டாக்டர் ஐயா அவர்களுக்கு அருகிலேயே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆக என்னுடைய பயணம் மாறியது. பிறகுதான் நாம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களோடு இணைந்தோம். ஆக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சிறிது சிறிதாக சிகரத்தை தொடுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர் இன்றைக்கு சிகரத்திலிருந்து இறங்கி கீழிறங்கி படுபாதாளத்திலே இறங்கிவிட்டார். காரணம், அவருக்கு இருந்த சமத்துவ நோக்கம் பறிபோனது, அவருக்கு இருந்த சகோதரத்துவ நோக்கம் பறிபோனது, அவருக்கு இருந்த திடமான கொள்கைகள். அம்பேத்கரியத்தை கைவிட்டார், பெரியாரியத்தை கைவிட்டார். இப்படிப்பட்ட கொள்கை இழப்பு, நிறம் மாறி அவர் வெறும் வன்னியர் சங்கத்தில் தலைவராக, அதிலும் கீழிறங்கி வன்னிய மக்களின் நலன்களை பேணாமல் அவர்களுக்கும் துரோகம் செய்து அவர்களையும் ஏமாற்றி இன்றைக்கு மிகப்பெரிய சரிவை அந்த கட்சி சந்தித்திருக்கிறது. அவரே கூறியது போல் தனித்து நின்று 4 எம்எல்ஏக்களை பெற்றோம், கூட்டணி வைத்து 5 எம்எல்ஏக்களை பெற்றோம் என்று சொன்னாரே, அதை போல் இன்றைக்கு கூட்டணி வைத்தால் கூட யாரும் அவரோடு கூட்டணி வைப்பதற்கே தயாரில்லை என்ற நிலைதான் இன்றைக்கு அவரால் குடும்பத்தையும் கட்டி காக்க முடியவில்லை, கட்சியையும் கட்டி காக்க முடியவில்லை. மகனோடும் முரண்பாடு, மக்களோடும் முரண்பாடு, குடும்பத்திலும் முரண்பாடு. ஆக இந்த முரண்பாடுகள் அவருடைய தோல்வி பட்டவர்த்தனமாக இன்றைக்கு அவர் கண்ணெதிரிலேயே தெரிந்துவிட்டது. அதுதான் உண்மை. இனி இருக்கின்ற கட்சியை ஒழித்து கட்டி புதைப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் ஒருவர் போதும். அக்னி சட்டிக்குள் போட்டு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுவார். அதுதான் நடைபெறப் போகிறது. பாருங்கள்.